ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன தலைப்புன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி தலைப்பு இது தான். மளிகை கடைக்கு போகும்போது நம்ம லிஸ்ட்டு எழுதி எடுத்துக்கின்னு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இன்னையோட தலைப்பு. நாம் என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே எழுதி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு போகும்போது நமக்கு எல்லா பொருட்களையும் ஒரே கடையில் வாங்குற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம ஒரு 10 கடைக்கு இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம 10 கடைக்கு ஏறி இறங்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பெட்ரோலும் மிச்சம், நம்ம உடம்பும் அது டயர்டு கொடுத்துரும். அதனால் ஒரே கடையில் நம்ம வாடிக்கையாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதே மாதிரி என்னென்னா, இப்போ கடுகு பருப்பு எது இல்லையோ நான் என் டப்பாங்களை காலி ஆகும்போதே அதை நான் என் நோட்டில் எழுதி வச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் எழுதி வச்சு எந்த பொருள் இல்லையோ அதை கண்டிப்பாக நான் வாங்க போகும்போது வாங்கிடுவேன். இருக்கும்போதே நான் வாங்கி வச்சுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பணத்துக்கும் நஷ்டம், பொருளும் நஷ்டம். நம்ம இருக்கும்போதே வாங்கி வச்சோன்னா வண்டு வந்துடும். அதை நம்ம திருப்பியும் தூக்கி கொட்டணும் குப்பையில். அது தேவையா? அதனால் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம வாங்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வகையெல்லாம் நம்ம வாங்கி ஒரு கிலோ நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். கண்டதை நம்ம வாங்கி போட்டு இருக்கக்கூடாது மளிகை பொருளில். இன்னொன்று என்னென்னா, ஒரே கடையில் நம்ம வாடிக்கையாக வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நம்மளுக்கு சுலபம். எந்த கடையில் எவ்வளோ ரேட்டுன்னு நம்ம போய் அலைய வேண்டியதில்லை. நம்ம ரெகுலராக ஒரு கடையை வச்சுருந்தோன்னா அவங்க அந்த கடையில் என்ன ரேட்டு என்ன ஏதுன்னு நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு அது தெரியும், படுத்திடுவாங்க கண்டிப்பாக. எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம முக்கியமாக எழுதி வச்சுக்கிட்டு என்னென்ன பொருள் இல்லையோ அதை ஒரு டப்பாவில் காலியாகும் போது நம்ம எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சிட்டோன்னா நம்ம கடைக்கு போகும்போது தைரியமாக லிஸ்ட்டு போட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் குடும்பம் நடத்துவேன். இப்படி தான் நான் சேமிப்பேன். எனக்கு இதை சேமித்தா தான் நான் வீட்டு லோனையும் அடைக்க முடியும், பணத்தையும் மிச்சப்படுத்த முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நான் வீட்டு லோனை 20,000 கட்ட முடியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். முக்கியமாக நம்ம எழுதி எடுத்துக்கிட்டு போகணும். ஒரே கடையில் நம்ம வாங்கிக்கிட்டோன்னா ரொம்ப பெட்ரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏறி இறங்க தேவையில்ல 10 கடைக்கு. நம்மளுக்கு என்ன பொருள் இல்லையோ அந்த பொருளை மட்டும் நம்ம வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. காசு இருக்குதுன்னு நம்ம நிறைய பொருளை வாங்கி போட்டு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க.